குருவே சரணம். போற்றிவோம் நம சிவாய. சிவாய நமவோம். போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானம் 25வது பட்டம் அவர்களுடைய 65வது நான்மங்கல விழா 6/2/2025 வியாழனன்று சிறப்பாக திருமடத்திலே நடைபெற இருக்கின்றது. நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய அருளாசிகளை வேண்டி அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த குரு காணிக்கையை சிவன் அருள் குழுவினர் சார்பாக வழங்குகின்றோம். சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு செய்தியாக, முன்னுதாரணமாக, தத்துவமாக நம்மை போன்ற அடியார் பெருமக்களை எல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவபூர்வமாக பார்க்கின்றோம். தினசரி அவர்கள் செய்து வருகின்ற சமூக பணி, சமயப்பணி, கல்வி பணி, இயற்கை பாதுகாப்பு பணி மற்றும் எண்ணற்ற பணிகளை நூற்றுக்கணக்கான நபர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதலை எல்லாம் காட்டி ஓய்வு சிறிதுமின்றி உழைத்து வருகின்ற அந்த தன்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை, பார்க்கின்றவர்களை, பழகுகின்றவர்களை அவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் பெரும் உற்சாகத்தையும் உந்துதலையும் ஏற்படுத்துவதாகவும் நமக்கெல்லாம் அந்த நிலையை நோக்கி நகர்த்துகின்ற அந்த தன்மையை நாம் பார்க்கின்றோம். கைவல்ய நவநீத நூலிலே வருகின்ற ஒரு பாடல், காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார், தாமரை இலை தண்ணீர் போல் ஜெகத்தொடும் கூடி வாழ்வார், பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார், ஊமரும் ஆவார், உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். இப்படிப்பட்ட அந்த நிலையை, எண்ணற்ற அந்த உணர்வுகள் ஏற்பட்டாலும் பாடலிலே வருகின்றதை போல, காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போ மனதில் பற்றார். அதற்குண்டான அந்த தாக்கம் சிறிதும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் சமநிலையிலே இருந்து பழகுதலை நாம் சன்னிதானத்திடம் இருந்து கற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. பகவத்கீதையிலே 2வது அத்தியாயம் 48வது ஸ்லோகத்திலே, யோகஸ்தக குரு கருமாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சயா சித்தியோ அசித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதே என்று சொல்லுகின்றது. பகவான் கிருஷ்ணர் இந்த சூத்திரத்தை, பாடலை வழங்குகின்றார். உலக விவகாரங்களில் ஈடுபட்டு அதில் வரும் வெற்றி தோல்விகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட அவற்றிலே ஒரு சமத்தன்மையோடு இருப்பது, சமத்தன்மையோடு இருப்பதை யோகம் என்று சொல்லுகின்றார். அந்த சமத்தன்மையை நாம் நம்முடைய குருவினிடத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கை காலத்திலேயே காணுகின்றோம். தாமரை இலை தண்ணீரிலே இருந்தாலும் எப்படி அது ஒட்டுவதில்லையோ, இந்த எண்ணற்ற பணிகளை ஏற்று செய்தாலும் ஜெகத்தோடு கூடி வாழ்வதைப் போல நமக்கு தோன்றினாலும் கூட இவற்றிலே ஒட்டாமல் தனித்திருக்கக்கூடிய அந்த தன்மை மிகவும் எளிமையாக ஒரு பாமரரை போன்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த தன்மை எப்படி அந்த பாடலிலே வரும் பொருட்டு
அதற்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து வருகின்றார் இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாழும் மகாத்மாவாக, ஜீவன் முக்தராக. நம்மை போன்ற சாதகர்களெல்லாம் வழிநடத்துபவராக, வழிகாட்டுபவராக இருந்து வரக்கூடிய அவர்களுடைய திருவடிகளை மீண்டும் நாம் வணங்கிக் கொள்ளுகின்றோம். அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய எல்லா பணிகளையும் அடியார் பெருமக்கள் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டு அவர்களுடைய செயல்களையும் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் செயல் வடிவமாக்குகின்ற பொருட்டு நாம் நம்முடைய முழு சாமர்த்தியத்தையும் அதில் நாம் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு உறுதிப்பாட்டினை நாம் இந்த நல்ல நேரத்தில் நாம் எடுப்போம். ஒரு சிறந்த உயர்ந்த பாவனையோடு அந்த காரியங்களை நாம் முன்னெடுத்து நாம் செய்கின்ற போது மிகப்பெரிய பக்குவமானது நம்முள்ளே ஏற்படும். அதுக்கு இறைவன் நமக்கு துணை இருப்பார். சிறிது சிறிதாக நம்முள்ளே அந்த சிவ தன்மையை நோக்கி நாம் நம்முடைய மனம் அந்த தன்மையிலே கரைந்து போகின்ற ஒரு நிலைக்கு எட்டுச் செல்லும். சிவானந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையினை நாம் அந்த நிலையோடு நாம் வாழுகின்ற சூழல் நமக்கு ஏற்படும். ஆக அனைவருக்கும் அந்த சிவானந்த அனுபவத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ பழகவும். மன அழுத்தம், மன எரிச்சல், பகைமை, பிறர் இடத்திலே குற்றம் பார்த்தல், பிறர் குற்றம் கூறுதல், இப்படி எண்ணற்ற அந்த தேவையற்ற குணங்களை எல்லாம் விடுத்து குரு சேவையிலே ஈடுபட்டு சிவசிந்தனையிலே நின்று சிவானந்த அனுபவத்தோடு இந்த பூமியிலேயே நாம் வாழ வேண்டும் என்று குருவினிடத்திலே பிரார்த்தனையாக வைக்கின்றோம். போற்றுவோம். நம சிவாய். சிவாய நமவோம். நன்றி.